இங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஸ்மெல் வர மாதிரி தோணுது. சோ ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்ணி உங்க பெனிஃபிட்ட பத்தி பேசிருக்கோம். சோ பேரனோட ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஸ்மெல் வரக்கூடாதுன்னு ஊதவத்திலாம் ஏத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வைஃப் மட்டும் தனியா விட்டு போறாரு. ஆனா எங்க வைஃபுக்கு அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதால ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இங்க இவங்க ஹஸ்பண்டுமே பெனிஃபிட்ட பத்தி பேசும்போது இன்னொருத்தர் லாஸ்ட் டைம்ல ஒரு கேஸ்ல மாட்டிப்பாரு. சோ அவருக்காக பணம் வரதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இன்னும் 10 நாள்ல ரிட்டையர்மெண்ட் பணம் வரா மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அதே டைம்ல எங்க வீட்டுல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தொலைச்சவங்க எங்க வீட்டுல வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. இவருமே அந்த இடத்துல ஸ்மெல் வரக்கூடாதுன்னு கிளீன் பண்றதுக்காக கெமிக்கல்லாம் வாங்குறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த போலீஸ் டிரைவர் இவரை பாத்துறாரு. தென் இவர் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒய்ஃப் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அவங்க ஒய்ஃப் கிட்டயுமே யார் வந்து பேசுறாலுமே வெளியே நிக்க வச்சு அப்படியே பேசி அனுப்பிடு, நம்ம பேரனோட ரிட்டையர்மெண்ட் பணம் வர வரைக்குமே இதை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாரு. அண்ட் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிருக்க இறந்து போன சாலமனோட தம்பியை விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் ஒரு இடத்துக்காக அவங்க அண்ணன் கிட்ட இருந்து சைன் வாங்க வசியம் பண்றதுக்காக மந்திரம் பண்றதுக்காக தான் அவன் ட்ரெஸ் அந்த பொண்ணோட ட்ரெஸ் எடுத்துட்டு போனதா சொல்றான். சோ இவன் மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இவரோட வீட்டுக்கு வந்து என்னோட அம்மாக்கு உடம்பு முடியல, நீங்க தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப வைத்தியம் பார்க்கும்போது தான் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் போன்ல நம்ம அரெஸ்ட் பண்ண வெங்கட்டுக்கும் அந்த தொலைஞ்சு போன மெர்சிக்குமே எந்த சம்பந்தமே இல்ல. சோ குற்றவாளியை தேடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை இவர் கேட்டுறாரு. தென் இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. இவரும் போய் செக் பண்றாரு. பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றவருக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் பக்கத்திலே தான் இருப்பாரு. சோ 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்றாரு. சோ அந்த பொண்ணை வீட்லயே ஒரு இடத்துல ஒளிக்க வச்சிடறாங்க. தென் அவர் வந்து செக் பண்ணதுல கேஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கேஸை கைட்டிட்டு இவரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட அம்மா அதுகிட்ட இவங்க வீட்டுக்குள்ள வந்து கிச்சன்ல உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு தண்ணி சொட்டும். இவங்க மேல பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணை இவரு மேலதான் வச்சிருப்பாரு. அப்பன்னு பார்த்து இவர் வந்துறாரு. இவங்களும் எழுந்து போய் அவங்க கிட்ட பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அவருமே பொண்ணு சீக்கிரம் கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி வைக்கிறாங்க. தென் ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணி இவரே தள்ளிட்டு போய் வச்சு அந்த பொண்ணு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடறாங்க. அதே டைம்ல இந்த போலீஸ் டிரைவர் ஒரு போலீஸுக்கு பிளட் வேணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்து செக் பண்றாரு. அப்பதான் இந்த பையனோட தாத்தா ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்த அடுத்த நாள் காலையிலேயே பிளட் கொடுத்துருக்கான்னு தெரிய வருது. ஆக்சுவலா அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் குடிச்சிருந்தா அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. குடிச்சிருந்தா மினிமம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பிளட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இவர் மன சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ அவர் வீட்டுக்கே வந்து பிளட் கொடுத்துருக்கீங்க, ஆனா நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எதுக்கு நீங்க போலீஸ் கிட்ட போய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவங்க எந்த பதிலும் சொல்லாம ஷாக் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து நாய் குலைக்கிறதுனால இவர் வெளியே போய் பாக்குறாரு. ஆனா திடீர்னு அந்த பையன் மயக்க போட்டு கீழே விழுந்துறான். இதை பார்த்ததுமே இந்த பையனோட தாத்தா ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா இந்த பையன் தள்ளிவிட்ட பொருள் கீழே கிளீன் பண்ணும்போது அந்த ரத்தத்தோட கரை பட்டிருக்கோ. அதை கவனிச்சிடறாரு.